கைஸ், ஆபரேஷன் சிந்தூரை பத்தி உங்க எல்லாருக்குமே இந்நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கும். பஹல்காம் அட்டாக்கான ரெஸ்பான்ஸா நம்மோட செக்யூரிட்டி ஃபோர்சஸ் நடத்தின ஒரு மிஷன் தான் இந்த ஆபரேஷன் சிந்தூர். சோ இந்த மிஷன் நடக்கும் போது நம்மோட 2 ஃபைட்டர் ஜெட்ஸ் ரஃபேல் விமானங்கள் பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தியதா செய்திகள் பரவிட்டு இருக்கு. சோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஆபரேஷன் சிந்தூரை ஃபாலோ பண்றவங்களுக்குலாம் நல்லா தெரியும். இந்தியன் செக்யூரிட்டி ஃபோர்சஸ் மொத்தம் 9 இடத்தை டார்கெட் பண்ணி பாகிஸ்தான்லயும் POKல இருக்க டெரர் குரூப்ஸையும் அடிச்சு காலி பண்ணிருக்காங்க. இந்த 9 டார்கெட்ல ஒரு முக்கியமான இடம் தான் இந்த பவால்பூர். இந்த இடம் POKல கூட இல்லங்க, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல கூட இல்லங்க, பாகிஸ்தான்லயே இருக்கு. பாகிஸ்தானோட சதர்ன் பஞ்சாப்ல இந்த ஊர் இருக்கு. இந்த ஊரே எதுக்கு ஃபேமஸ்னா ஜெய்ஷ் இ முகமதோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்காக தான் இந்த ஊரே ஃபேமஸா. மசூத் அசரால வழி நடத்தப்படும் ஜெய்ஷ் இ முகமதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் இந்த ஊருக்கே பேர் வாங்கி தந்திருக்கான். சரி, ஜெய்ஷ் இ முகமது யாருப்பான்னு கேட்டீங்கன்னா இந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் தான் 2001 இந்தியால நடந்த 2001 பார்லிமெண்ட் அட்டாக்ஸ்லயும் 2019 புல்வாமா அட்டாக் நடந்துச்சுல, இந்த 2 டெரரிஸ்ட் அட்டாக்லயும் இன்வால்வ் ஆன ஆர்கனைசேஷன். இதை தாண்டி இன்னும் நிறைய டெரர் அட்டாக்ஸ் எல்லாம் இந்தியாக்குள்ள பண்ணிருக்காங்க. முக்கியமான டெரர் அட்டாக்ஸ்னா இத 2 சொல்லலாம். சோ இந்த ஊர்ல தான் 2 ஃபைட்டர் ஜெட்ஸ் இந்தியாவோட ரஃபேல் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதா சோஷியல் மீடியால எல்லாம் பரவிட்டு இருக்கு. அதுவும் முக்கியமா பாகிஸ்தானோட மீடியாஸ்லயும் பாகிஸ்தானோட சோஷியல் மீடியாஸ்லயும் இந்த செய்திகள் எல்லாம் பரவிட்டு இருக்கு. பாகிஸ்தானோட மீடியா, பாகிஸ்தானோட சோஷியல் மீடியாவுக்கு அவ்வளவு கிரெடிபிலிட்டியே கிடையாது. ஏன்னா முக்காவாசி நேரம் அவங்க போய் தான் சொல்லிட்டு இருப்பானுங்க. எந்த அளவுக்கு போய் பேசுவானுங்கன்னா இந்தியா வந்து பாகிஸ்தான் கிட்ட கடன் வாங்க கெஞ்சிட்டு இருக்குன்ற அளவுக்கு பேசுவானுங்க. மனசாட்சியே இல்லாம போய் பேசுவானுங்க கைஸ். சோ அதை விட்டுருங்க. பட் உண்மையிலேயே எல்லாருக்கும் எப்ப டவுட் வந்துச்சுன்னா விடிய காத்தால அப்ராக்சிமேட்டா ஒரு 4:30 மணிக்கு 1:15 இந்த ஆபரேஷன் சிந்தூரோட அட்டாக் ஆரம்பிச்சிருச்சா, அது ஆரம்பிச்சு ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு CNNல ஒரு ஆர்டிகல் ஒன்னு ரிலீஸ் ஆகுது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, லெப்டினன்ட் ஜெனரல் அஹமத் ஷரீப் சௌத்ரி இவர் தான் பாகிஸ்தானோட மிலிட்டரி சார்பில் CNN கிட்ட பேசுறாரு. எங்க கிட்ட நிறைய ரிப்போர்ட் இருக்கு, ஏர்லயும் கிரவுண்ட்லயும் நாங்க நிறைய டேமேஜ் பண்ணிருக்கோம்னு. ஆனா ஒண்ணு மட்டும் என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியும், 2 ரஃபேல் விமானத்தை நாங்க வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் இதற்கு பிறகு பாகிஸ்தானோட சோஷியல் மீடியால, அதுவும் ப்ரோ பாகிஸ்தானி சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்ல இருந்து என்னென்ன மாதிரியான கிளைம்ஸ் எல்லாம் வைக்கப்படுதுன்னா, இந்தியால மொத்தம் 15 இடத்தை நாங்க அடிச்சிட்டோம், பாகிஸ்தானி மிலிட்டரி அடிச்சிருச்சு, இந்தியாவோட பிரிகேட் ஹெட் குவார்ட்டர்ஸையே அடிச்சு துவம்சம் பண்ணிட்டோம், ஸ்ரீநகர் ஏர்பேஸ அடிச்சு காலி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் வர ஆரம்பிக்குது. இதை தவிர ரஃபேல் விமானங்களையும் வீழ்த்திட்டோம், 3 ரஃபேல் விமானங்களை வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்லி சில போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வருது. அதுவும் பஹாவல்பூர்ல தான் ரஃபேல் விமானங்களை வீழ்த்தினதா போஸ்ட் எல்லாம் வருது. இந்த விஷயங்களை யாரு ஃபேக்ட் செக் பண்றாங்கன்னா PIB பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ வந்து ஃபேக்ட் செக் பண்றாங்க. முதல் விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியால 15 இடங்கள்ல பாகிஸ்தான் அடிச்சதா சொல்றாங்கல்ல, பாகிஸ்தானோட சோஷியல் மீடியால சொல்றாங்கல்ல, அதெல்லாம் ஃபேக்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க வைக்கிற கிளைம் சப்போர்ட் பண்ற மாதிரி எந்த ஒரு சேட்டலைட் இமேஜும் இல்லைன்னு சொல்றாங்க. ரெண்டாவது விஷயம், இவங்க இந்த சில விமானங்களோட உடஞ்ச போட்டோவெல்லாம் காட்டி அது ரஃபேல் விமானம், இந்தியாவோட ரஃபேல் விமானம்னு சொல்றாங்கல்ல, அதுவும் ஃபேக்னு சொல்றாங்க. ஏன்னா அது ரஃபேல் விமானமே இல்லையா, அது முன்னாடி ஒரு இன்சிடென்ட்ல நடந்த இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட MiG-29 வகை விமானமா. சோ PIB என்ன சொல்லுதுன்னா, பழைய இமேஜஸ் எல்லாம் எடுத்துட்டு வேற ஏதோ வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு அதை இவங்க ஆபரேஷன் சிந்தூரோட கனெக்ட் பண்றாங்க. இந்த இமேஜஸ்க்கும் இந்த வீடியோஸ்க்கும் ஆபரேஷன் சிந்தூருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. பாகிஸ்தான் இந்த மாதிரி 15 இடத்துலயும் அடிக்கல, ரஃபேல் விமானங்களையும் காலி பண்ணல, ஸ்ரீநகர் ஏர்பேஸையும் அடிக்கல, இந்தியன் பிரிகேட் ஹெட் குவார்ட்டர்ஸையும் அடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்போ CNNல பாகிஸ்தான் மிலிட்டரி சார்பில் ஒருத்தர் பேசினாரு, அது என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, CNN அது கீழே என்ன சொல்லிடுறாங்கன்னா, இவர் சொல்ற இந்த விஷயத்தை எங்களால கன்ஃபார்ம் பண்ண முடியல, நாங்க இந்தியன் மினிஸ்ட்ரி கிட்ட பேசிட்டு தான் இவங்க சொல்றது உண்மையா இல்லையானே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு தான் பாகிஸ்தானோட மிலிட்டரி மேல CNNக்கு நம்பிக்கை. அண்ட் இது வரைக்கும் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற நிமிஷம் வரைக்கும் அபிஷியலா இந்தியாவோட ரஃபேல் விமானங்கள் சுடப்பட்டதா எந்த ஒரு தகவலும் வெளியாகல. சோ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு பாகிஸ்தான்ல ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குன்னு. பாகிஸ்தான் தொடர்ந்து இப்படி பொய்யான தகவல்களை அவங்க மக்கள் மத்தியில பரப்பி தான் அவங்கள கட்டுக்குள்ள வச்சிருக்காங்களே. அதுக்கு ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிள் தான் இந்த ரஃபேல் இன்சிடென்ட். சோ அவ்வளவுதான் கைஸ், கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.